வணக்கம் மாணவர்களே. பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடப்பகுதியில் தரம் 13க்குரிய கணிய அளவீடு சம்பந்தமான பாடப்பகுதிகளை நாங்கள் தொடர்ச்சியாக கற்று வருகின்றோம். அந்த வகையிலே டிடிஎஸ், அதாவது நாங்கள் ஒரு கணக்கு போன்ற ஒரு செய்முறை டிடிஎஸ் கணித்தல் சம்பந்தமான விடியப்பரப்புகளை நாங்கள் கடந்த 2 வகுப்புகளில் கற்றிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் அதனுடைய டிடிஎஸ்ஸில் வருகின்ற கணித்தல் செயற்பாடுகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே தேர்ச்சி 7க்குரிய விடயப்பகுதி கட்டிட திட்டப்படத்துக்கு ஏற்ப நியம அளவீட்டு முறைகளை பயன்படுத்தி அளவை சிட்டைகளை தயாரித்துக் கொள்வார். அது சம்பந்தமான கணிப்புகளை மேற்கொள்வார். இப்ப திட்டப்பத்திரத்துக்கு ஏற்ப நியம அளவீட்டு முறைகளை பயன்படுத்தி அளவை சிட்டை ஒன்று தயாரிப்பார். அப்ப டிடிஎஸ் அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல கணி அளவீட்டாளர் என்பதற்கு அத்தியாவசியமான ஆவணங்கள் என்ன அது பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஏன்னா கட்டடம் ஒன்றின் தெரிவு செய்யும் பகுதி ஒன்றுக்கான அளவீட்டு முறையினை பின்பற்றி அளவீடுகள் எடுப்பார். அது சம்பந்தமாக தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான அளவை சிட்டைகளை தயாரிப்பது டிடிஎஸ் சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இப்ப கணித்தல் முறையில கடந்த வகுப்புகள்ல உருப்படிகளுக்கு என்ன மாதிரியான அலகுகள் வரும், நாங்கள் ஒரு கட்டிடம் ஒன்று துப்புரவாக்க நாங்கள் இறுதியாக கூரை வேலைகள் செய்யும் வரைக்கும் என்ன உருப்படிகள் இருக்கும், அதுக்கான அலகு கணிய அலகு என்னத்துல இருக்கும் என்று பார்த்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு ஒரு தொடர்ச்சியான ஒரு இதே போன்ற ஒரு படத்தை உள்ளடக்கிய மாதிரியான ஒரு உதாரணத்துடன் நாங்கள் கணித்தலை செய்து வாரோம். அந்த வகையில இன்றைய தினம் நாங்கள் தொடங்க இருக்கிற கணித்தல் முறையை பார்த்தோம்னு சொன்னா அடிமண் இருக்குதல். ஒரு அத்திவாரத்துக்கு தேவையான அடிமண்ணை நாங்கள் இருக்க போறோம். சரியா? இப்ப அத்திவாரம் வெட்டிட்டோம், அத்திவாரம் வெட்டப்பட்ட மண்ணை கொண்டு போய் நாங்கள் கொட்டிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம், அத்திவாரத்தின் அடிமண்ணை நாங்கள் என்ன செய்ய போறோம், இருக்க போறோம். ஏன்னு சொன்னா இந்த அத்திவாரத்தின் அத்திவாரத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுறது என்ன, தோண்டி. நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்திருந்தாங்க. அதே மாதிரி 12வது தரம் 12ல இறுதி பாட பகுதியாக அந்த பொறிகள் சம்பந்தமா பார்த்திருந்தாங்க. அப்ப தோண்டி எங்களுக்கு தோண்டியை நாங்கள் வெட்டி தோண்டியின் மூலம் வெட்டப்பட்ட அத்திவாரத்துல பார்த்தோம்னு சொன்னா இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்படி ஒரு மட்டமில்லாத இருக்க போகுது. அப்ப அதை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இறுக்கி மட்டப்படுத்தும். ஏன்னா அதுக்கான கணியம், அதுக்கான அளவு பிரமாணத்தை எடுக்க போறோம்னு சொன்னா அந்த கீழ் நிலப்பகுதியின் பரப்பளவு அப்ப என்னத்துல வரப்போகுது, மீட்டர் வர்க்கத்துல வரப்போகுது. அப்ப மீட்டர் வர்க்கத்துக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா சென்ட்ரல் லைன், நாங்க தொடர்ச்சியா சென்ட்ரல் லைன் வச்சுக்கோனா நாங்க பெரிய கொண்டு வரோம். சென்ட்ரல் லைன் தேவை, அதோட அகலம். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, சென்ட்ரல் லைன் பார்த்தோம்னு சொன்னா 19,100. சரியா? சென்ட்ரல் லைனுக்கு பயன்படுத்தப்படுற அந்த அகலத்தை பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு, அந்த அத்திவாரத்தின் அகலம் பார்த்தோம்னு சொன்னா அகலம் அகலம் 600. சரியானே? அப்ப அகலம் 600, சென்ட்ரல் லைன் எங்களுக்கு 19,100. அப்ப என்ன செய்ய போறோம் பாருங்க, நீளம் அகலம் அதை போட்டு இங்க பெருக்க போறோம். அப்ப 19,100 நாங்க இங்க போடைக்கு இல்ல 19.10 600 நாங்கள் போடைக்கு என்ன போட போறோம் 0.60. சரியானே? இது ரெண்டையும் பெருக்கி விட்டு என்ன வர போறோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது, எங்களுக்கு பரப்பளவு வரப்போகுது. சரியானே? அப்ப எங்களுக்கு வரப்போது விட பள்ளியை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு 11.46. சரியா? அப்ப எங்களுக்கு கணக்கு முடிஞ்சது. நான் கணக்கு க்ளோஸ் பண்றோம். என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்கால இதே மாதிரியான ஒரு எல்லைப்படத்துல நாங்கள் போட போறோம். சரியான? இது அடிமண் இருக்குதலுக்கான கணி. அடுத்த பார்த்தோம்னு சொன்னா பக்கமண் துப்புரவு. என்ன, ஒரு அத்திவாரம் வெட்டி நாங்கள் பக்கம் சைட்ல அடிமண் இருக்கிற மாதிரி மேல என்ன செய்ய போறோம், 2 பக்கத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா என்ன இருக்க போறோம்னு சொன்னா அந்த வேர்பகுதிகள் இருக்கு. அப்ப அதை நாங்க என்ன செய்ய போறோம், கிளீன் பண்ணணும். என்ன, அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா உங்களுக்கு அதுவும் பரப்பளவு தான், பக்கம் தானே, இந்த சைடும் இந்த சைடு. சரியா? அப்ப இங்க 2 பக்கங்கள் இருக்கிறபடியா நாங்க ஒரு பக்கத்தை கண்டு போட்டு 2 அளவு இருக்க. சரியா? ஒரு பக்கத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமாக வரப்போ சென்ட்ரல் லைன் பார்த்தோம்னு சொன்னா 19,100 உயரம். இது இந்த உயரத்தை பார்த்தோம்னு சொன்னா அத்திவார கிடங்கு உயரத்தை பார்த்தோம்னு சொன்னா இங்க பாருங்க 150 450. அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது, உயரம் இல்லாட்டி ஆழம் போடலாம். ஆழத்தை பார்த்தோம்னு சொன்னா 450 150 10 கூட்டுங்க 600. ஏன்னா சிறிய கணக்குகள் வார சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை கூட்டி பிரமாணங்களை பெற வேண்டியிருக்கு. அப்ப பாருங்க எங்களுக்கு நீளம் சென்ட்ரல் லைன் நீளம், உயரம் எங்களுக்கு எல்லாரும் ஆழம் 600. இதை நாங்க போட்டு பெருக்கும் 19.100, அதாவது 1.0 19.1 இங்க 600. அப்ப 0.60. இதை பெருக்கினா என்ன வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் தான் பிறப்பு. இதே மாதிரி எத்தனை இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அப்ப இந்த பக்கம் இருக்கிற வழியாக ஒரே மாதிரி இன்னொன்று இருக்குது. அப்ப என்ன செய்ய போறோம், 2ஆல முன்னுக்கு போட்டு பெருக்க போறோம். சரியா? அப்ப விட வரப்போ பார்த்தோம்னு சொன்னா 22.92
9 2. அப்ப இது முடிஞ்சது, க்ளோஸ் பண்றோம். அப்ப நான் இந்த உருப்படிக்கு எல்லாத்துக்கும் எல்லைப்படுத்தி காட்டுறேன். சரி, எவ்வளவுதான் கணக்கு. சரியானே, அடுத்த உருப்படியை பார்க்க முடியாது பாருங்க. பக்க பலகை அடிக்கிறது. சரியா, பக்க பலகை எங்க அடிக்க போறோம்? அதாவது அத்திவாரத்துல 2 சைடுக்கு தான். ஏன் உதிர்ந்த மண்ணா இருக்கேக்குள்ள நான் உள்ளுக்கு வேலை செய்யக்குள்ள இந்த வெளிப்பகுதிகள் பார்த்தோம்னு சொன்னா உதிர்ந்த மண்ணா இருக்கலாம் சிலது அத்திவாரத்துட்டு. அப்ப வேலை செஞ்சோன்னு கேட்கல, உள்ளுக்கு மண் என்ன செய்யும், உங்களுக்கு உதிர்ந்து கொட்டுண்டும். அப்ப அதுக்கான என்ன செய்ய போறோம், இதுல பக்க பலகை ஒன்று அடிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்ப பக்கமன் துப்புரவும் பக்க பலகையும் ஒரே பெருமானம் தான் வேற போயிடும், 2 அதே சைட் தான். அப்ப 2ம் அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல 2ம் தொடர்ச்சியாக ஒரே வெளிவராது. அதாவது பக்கமன் துப்புரவும் பக்கப்ப அடித்தலுக்குமான கணியம் ஒன்றுதான். அப்ப இங்க என்ன செய்ய மாட்டேதுன்னு சொன்னா எங்களுக்கு 2ம் ஒரே கல்வியா வராது. ஏன்னா டச்சில் ஏதோ 2ல 1 பிறப்பா, 2க்கான பெருமானம் என்ன, 1 தான் பிறப்பு. அப்ப சென்ட்ரல் லைன் பார்த்தோம்னு சொன்னா 19100. அப்ப நான் இந்த பலகை உயரம் பார்த்தோம்னு சொன்னா 450 பிளஸ் 150 600. சரியா, அப்ப நான் அதை இங்க பிரதிடுவோம் பிள்ளைகள். 19.10 0.60 என்ன, இது ஒரு பக்கத்துட்டு. அப்ப 2 ஆள் வரைக்கும் அங்கே வரப்போகுது 22.92. சரியா, விட முடிஞ்சது, எங்களுக்கு கணக்கு முடிஞ்சது. அப்ப நான் 2 கூட அடிச்சிட்டோம், எங்களுக்கு எல்லாம் படுத்திட்டோம். சரியானே, ரைட். அடுத்த ஒரு படியை பார்க்க முடியாது, அடிமண் டிபிசி பொலித்தீன் போடுறது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு அத்திவாரத்துல பாருங்க, அத்திவாரத்தின் அடியில புள்ளிய நாங்கள் இதுக்கு மேல நாங்கள் மூடு கொங்குரீட், அதுக்கு மேல கொங்குரீட் எல்லாம் போடைக்குள்ள கீழே இருந்து வர நீர் ஊடுருவல், ஏன்னா நிலத்தின் நீர் ஊடுருவல் அத்திவாரத்தை கடத்தப்படாம நாங்கள் பொலித்தீன் போடலாம் அத்திவாரத்துக்கு கீழ். ஏன்னா பதண்ட கணியத்தை பார்த்தோம்னா இதுக்கு தான் நாங்கள் பொலித்தீன் போட போறோம், இந்த அடி நிலத்துக்கு. ஏன்னா அதை நாங்கள் முதல்ல செஞ்ச மாதிரி அடிமன்றக்கம் செஞ்சோம், அதே கணியம் தான் நீங்க ஏன் பெற போகுது. சென்ட்ரல் லைன் 19,100. இது இந்த அகலம் பார்த்தோம்னு சொன்னா இங்க இருக்குது 600, அகலம் 600. சரியானே, பெருக்கணும்னு சொன்னா 19.10 0.60 பெருக்கினா வரப்போது எங்களுக்கு 11.46. சரியா, 11.46. அப்ப முடிஞ்சது. சரியானே, விளங்குதா? அப்ப எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், இதே மாதிரி எங்களுக்கு இலகுவான முறையில கணித்தல் காணலாம். உங்களுக்கு என்ன முக்கியம் பாருங்க, சென்ட்ரல் லைனை நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை கணட்டா சரி, அதை வச்சுக்கொண்டு மற்றது கணக்கு தான், நீளத்தையும் அகலத்தையும் போட்டு பெருகி கொண்டு போறோம், அவ்வளோதான். அடுத்த பாருங்க, மூடு கொங்கிரீட் இடுதல். சரியா, பொழுத்தையும் பிரிச்சுட்டா மத்தியாரத்துக்கு அடியில என்ன செய்ய போறோம், மூடு கொங்கிரீட் போட போறோம். அது மாதிரி தான் பிள்ளைகள் பாருங்க, இங்க பாருங்க இதுல கீழே வரப்போது பொழுத்தையும் பிரிச்சுட்டோம், இதுக்கு தான் மூடு கொங்கிரீட் போட போறோம். ஏன் மூடு கொங்கிரீட் போடுறது, மண்ணில இருக்கிற மண் என்ன செய்ய போனா நேரடியாக அத்திவாரத்துல தொடர்புறான். நாங்கள் அதுக்கு அத்திவாரத்தை பயன்படுத்த போறோம். இங்க பாருங்க, கீழே கொங்கிரீட் போட போறோம். அந்த கொங்கிரீட் கீழே மண்ணோட தொடர்புறாம இருக்கிறது. அப்ப நான் கீழே பொலித்தீன் போட்டுக்கோம், அதுக்கு மேல சின்ன ஒரு மூடு கொங்கிரீட் மாதிரி ஒரு படியை போட்டு விட்டோம்னு சொன்னா அது நேரடியாக உங்களுக்கு என்ன செய்யாது, இந்த கீழே கொங்கிரீட் நேரடியாக மண்ணோட தொடர்புடாது. அதே மாதிரி நீர் ஊடுருவெல்லாம் நிறைய குறைகிற சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கும். சரியா, அப்ப பார்த்தோம்னு சொன்னா அதே தான் முடியாது. சென்ட்ரல் லைன் பெற போது கீழே நாங்கள் மூடுவங்கிட்டு நாங்கள் தடிப்பு கனளவுல காண மாட்டோம். ஒரு விரும்பி ஒரு பரப்பி போட்டு கொஞ்சம் கொங்கிரீட்டை போட்டு பரப்பி விட்டா சரி, தடிப்புகள் எங்களுக்கு அதில் கவனத்தை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதை அடிப்பில் பார்த்தோம்னு சொன்னா சென்ட்ரல் லைன் புள்ளிகள் 19,100. அப்ப நாங்கள் அகலம் 600. சரியானே, 19,100. அப்ப 19.1 மறக்கக்கூடாது, தசமத்துக்கு பிறகு 2 தான் வரும். சரியா, 0.60 பெருக்கினா 11.46. கணக்கு முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணும். இந்த விடயங்களை மறக்க வேண்டாம். சரியா, ரைட். அடுத்த பாவம் அடித்தள கொங்கிரீட் இடுதல். இப்ப அடித்தள கொங்கிரீட் இடுதல்ல நாங்கள் கணியங்களுக்கான அழகை பற்றி கதை கேட்கல சாதிச்சிருந்த நாங்கள் இந்த தடிப்பை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கனளவா இல்லாட்டி மீட்ட வர்க்கம், அதாவது பரப்பளவான்னு தெரியணும்னு சொல்லி. அப்ப இங்க தரப்பட்டபடி பாருங்க 150 விட கூட சொன்னா கனளவன்னு சொல்லி, 150 விட குறைவண்டத்தான் சொன்னாங்க எங்களுக்கு பரப்பளவுல வரப்போம். அப்ப இங்க பாருங்க 150, இந்த கீழே போடுற கொங்கிரீட் அளவு 150 வந்திருக்கு. அப்ப என்னத்துல காண வேண்டிய வரப்போகுது, கனளவுல காணப்படும். கனளவு காண்றது 3 பெருமானம் தேவை, நீளம் அகலம், இங்க இதன்படி பார்த்தா உயர். சரியா, அப்ப எங்களுக்கு என்ன வேணும் பிள்ளைகள் பாருங்க, நீளம் என்ன, சென்ட்ரல் லைன் 19,100. சரியா, அகலம்
600. எவ்வளவு தடிப்பில போட போறோம்? 150. அப்ப உயரம் 150. சரியா? இப்ப பாருங்க, நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம் பெருக்கி விட்டா மீட்டர் கியூப்ல வரப்போ. சரியா? 19.1 0 0.6 0 உயரம் 150 இல்ல இங்க போடக்கல. இது 150 என்ன பிள்ளைகள்? மில்லிமீட்டர் மறக்கக்கூடாது. இதுக்குள்ள போடுறதெல்லாம் மில்லிமீட்டர்ல போட்டு கொண்டு வரோம். அப்ப இங்க போடுறது மீட்டர்ல. அப்ப 150 இங்க போடுங்க. 0.15. இப்ப பெருக்குங்க. பெருக்க வரப்போது பிள்ளைகள் பாருங்க, விட வருது பெருக்க எங்களுக்கு 1.719 வருது. என்ன 3 கணத்துல வந்துட்டு. அப்ப என்ன செய்யணும்? இங்க போடக்கல மட்டம் தட்ட போறோம். மட்டம் தட்டி போடும். தசந்து போற 2 கணம் தான் வேணும். அப்ப 9 மட்டம் தண்டா எங்களை என்ன வரப்போகுது? 1.72. 1.72. சரியானே? விளங்குதா? அப்ப கான்கிரீட் போட்டோம் கீழே. கவனம், உருப்படிகள் மறக்கக்கூடாது. 150 150 விட கூட வந்து சொன்னா கனளவு 150 விட வேண்டா எங்களுக்கு குறைய வந்தா கான்கிரீட் இது என்ன வரப்போகுது? மீட்டர் வர்க்கத்துல பரப்பளவுல வரப்போ. சரியானே? ரைட். பாருங்க, இதான் நான் கான்கிரீட் கீழே கான்கிரீட் போட்டிருக்கோம். இது இந்த கனால தான் இப்ப நான் கண்டுறாங்க. சரி, அடுத்தா பாருங்க கண்டகல். அதாவது கீழே கான்கிரீட் போட்டுட்டோம். கான்கிரீட் போட்டதுக்கு மேல என்ன செய்ய போறோம்? கண்டகல். அதாவது 150 225 மில்லிமீட்டர் அளவு பிரமாணம் கொண்ட கருங்கல்ல வச்சு நாங்கள் கட்டி எடுக்க போறோம். ஒரு சுவர் என்ன அடிப்படை சுவர் என்று சொல்லலாம், இல்லாட்டி தலக்கல் சுவர் எல்லாம் சொல்லலாம். சரியானே? ரைட். அப்ப பாருங்க, கீழே கான்கிரீட் போட்டோம். கான்கிரீட் போட்டோம்னா மேல இப்ப இதைத்தான் கட்ட போறோம். இப்ப இதுக்கான கணியம் தான் எடுக்க போறோம். இந்த ரெட் கலரால காட்டிக்க பிள்ளைகள், இதுக்கான கணியம் தான் எடுக்க போறோம். அப்ப இதுக்கு என்ன வேணும் பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னாங்க அகலம் 350 விட கூட வந்து சொன்னா நாங்கள் கனளவிலையும். சரியா? அகலம் 350, இந்த கண்டகல் சுவர் அகலம் 350 விட குறைவா வரைக்கும் அகலம் 350 விட குறைவா வரைக்கும் நாங்கள் பரப்பளவிலையும் எடுக்க போறோம்னு சொன்னாங்க. சரியா? பலனடிப்பில் பாப்பம் பிள்ளைகள் இங்க பாருங்க, உங்களுக்கு அகலம் தந்திருக்கு 450. இப்ப 450 நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இதுல கனளவெல்லாம் காண வேண்டியிருக்கு. சரியானே? கண்டகல் சுவர் கனளவு காண வேண்டியிருக்கு. அப்ப கனளவு காணதுக்கு என்ன வேணும்? நீளம், எங்களுக்கு அகலம், அதோட உயரமும் தேவை. அப்ப சென்ட்ரல் லைன் நீளம் தான் நாங்கள் பயன்படுத்தி வாரோம். சரியானே? அகலம் உங்களுக்கு நேரடியா பாருங்க, அகலம் 450 தந்திருக்கு. அப்ப 450. சரியா? இதுஇந்த உயரத்தை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இங்க பாருங்க, என் பிரிச்சு தந்திருக்கோண்டு போக பாருங்க. இங்க இருந்து இவ்வளவு உங்களுக்கு தொலைக்கட்டு 450, அதுக்கு மேல 150. அப்ப 450 150 கூட்ட வேண்டி இருக்குது. இப்ப 450 150 கூட்ட வேண்டி இருக்குது. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 600. சரியா? நீளம், அகலம், உயர் இதை போட்டு இங்க பிறக்க 19,100 19.1 0 450 0.45 600. அப்ப 0.60 இருக்குங்க. எங்களுக்கு வருது பிள்ளைகள் விட எங்களுக்கு 5.157. அப்ப நாங்கள் இப்படி போடலாமா? இல்ல தசமத்தை. அப்ப என்ன மட்டம் தட்டம் நாங்கள் வேற போதும் 5.16 5.16. சரியானே? பாருங்க, கணக்கு முடிஞ்சா மறக்க கூட கணக்கு முடிஞ்சா கீழே 2 கோடு கணக்கெல்லாம் செய்து முடிஞ்சா அவ்வளோத்தையும் உள்ளடக்கிய மாதிரி ஒரு கோடு கரையில நாங்கள் போட வேண்டி இருக்கு. அடுத்த பாருங்க, டிபிசி மட்டம். அதாவது டேம்பரோ கிராஸ் சொல்றது ஈரமுகாவரி மட்டம். பாருங்க, ஈரமுகாவரி மட்டம் கீழே பொழுத்தி மிரிச்சினாங்க கொங்கிட்டு கீழே. இப்ப என்ன செய்யறோம்? எங்களுக்கு இந்த கண்டலுக்கு மேல நாங்க என்ன செய்யறோம்னா இப்படி ஒரு தார், அதாவது 20 மில்லிமீட்டர் தடிப்பில நாங்கள் 1:3 சீமெந்த மலை சார்ந்த பயன்படுத்தி நாங்கள் படையை போட்டுட்டு சீமெந்த மலையை போட்டுட்டு அதுக்கு மேல என்ன செய்ய போறோம்? சூடான தார் ஊத்தி அதுக்கு மேல மணல் போட போறோம், பெருக்கன் மணல். சரியா? அதை செஞ்சு விட்டா எங்களுக்கு நீர் விடுதல் எங்க போவாது? இப்ப சுவருக்கு போவா. முதல் செஞ்சாங்க அத்திவாரத்துக்கு வராம பொழுத்தி மிரிச்சினாங்க. இப்ப என்ன செய்ய போகுது? அது தச்சல அப்படி வந்துட்டாலும் என்ன நடக்க போகுது? சுவருக்கு போகாம தடுக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துறோம். அப்ப இது இந்த அளவு பிரமாணம் சொல்லிக்கல, இந்த கணியத்தை நாங்கள் சொல்லிக்கல, இறுதி விட வரப்போது மீட்டர்லன்னு சொன்னாங்க. இதுக்கு மீட்டர் வர்க்கம் இல்ல, மீட்டர்ல என்ன தடிப்பு குறைவாண்டியா நாங்க இது நீளத்தை தான் கருத்துல உள்ள போறோம். நீளம் சொன்னா எங்களுக்கு என்ன? சென்ட்ரல் லைன் நீளம் மட்டும் தான் நாங்க இங்க பயன்படுத்திக்கணும். சென்ட்ரல் லைன் நீளத்தை மட்டும் தான் நாங்க சொல்ல போறோம். சென்ட்ரல் லைன் நீளத்தை மட்டும் தான் நாங்க சொல்ல போறோம். 19,100.
என்ன இதோட நாங்க ஒண்ணு செய்ய நீளம் தானே தேவையில்லை. அப்ப 19.1 ஒரு முடிஞ்சு நீளம் தானே. அப்ப நீளம் பண்ணாங்க இவ்வளவு தான் பெறும். சரியா இவ்வளவு தானே. அப்ப இது டிபிசி மட்டும் அதாக்குத்தான் நாங்க முதலே பார்த்துட்டோம். கணித்தல் அலகுகள் எங்களுக்கு இறுதி விட என்னத்துல வரணும் சொல்லி என்ன. அப்ப நாங்கள் அதை சொல்லிட்டோம். இது நீளம் மண்டபடியா இங்க நீளத்துல வரும். அடுத்தா பாருங்க பக்க மண் நிரப்புதல் அல்லது உலர் மண் நிரப்புதல் வல்லகணின்னு சொல்ல போறோம். எங்க நாங்கள் இதுக்கு மண் நிரப்புறது அத்திவாரத்துக்கு மண் நிரப்புறோம்னு சொல்லணும். இல்லாட்டி அத்திவாரம் மண் நிரப்புதல் சொற்பிரியவங்கள் மாறி வரலாம். எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. பக்க மண் நிரப்புதல், உலர் மண் நிரப்புதல், வல்லக நிரப்புதல், அத்திவார மண் நிரப்புதல் என்று கேட்டாலும் நீங்கள் இதே முறையில செய்தா சரி. சரியா ரைட் பார்ப்போம். நீளம் எங்களுக்கு வளமையான மாதிரி தெரியும் இல்லையா. எங்களுக்கு ஒரு பக்க மண் நிரப்ப எதுக்கு நிரப்ப போறோம்? கீழே கான்கிரீட் போட்டிருப்போம். இதுக்கு நடுவில் நாங்கள் என்ன சொன்னா கண்டாயில காட்டினாங்க. அப்ப இந்த ரெண்டு சைட்டும் பார்த்தோம்னு சொன்னா இந்த இடைவெளி இருக்கப்போ இப்படி இந்த பகுதிக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த மண் நிரப்ப போறோம். சரியா இப்போ மண் நிரப்பைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா இது சென்ட்ரல் லைன் நீளத்தை தான் நாங்கள் பயன்படுத்த போறோம். அப்ப நாங்கள் சென்ட்ரல் லைன் நீளம் வந்து பார்த்தோம்னு சொன்னா 19,100. சரியானே. எங்களுக்கு என்ன வேணும் புள்ளியல் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அகலம் தேவை. உயரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அகலம் தான் முக்கியம். இந்த அகலம் 2 எவ்வளவு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கலாம்? கீழே இவ்வளவு தந்திருக்குது புள்ளியல் 600 சொல்லி என்ன 600 ஏன் தந்திருக்கு 600 சொல்லி இது இந்த அகலம் தந்திருக்கு 450 சொல்லி. அப்ப 600ல இருந்து 450 கழிச்சு விட்டா இந்த ரெண்டு பக்கத்தின் அகலம் வருமோ இல்லை வரும். ஏன்னா 600ல இருந்து 450 போனா இந்த ரெண்டு பக்கத்தின் அகலம் வரும் தானே. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? 600ல இருந்து 450 கழிச்சோம்னு சொன்னா மிச்சம் பெறப்போகுது 150. ஏன்னா அப்ப இந்த கழித்தல் அடையாளம் போடணுமா? பிரச்சனை இல்லை. கழித்தல் அடையாளம் போடாட்டியும் தெரியும். மேல பெரியதானம் கீழே சின்னதானம் கீழே இருக்கிற சின்னதானம் ஏதோ கழிச்சு பட்டு தான் இங்க வந்திருக்காங்க பார்க்க தெரியும். இதுல கழித்தல் அடையாளம் கூட்டல் அடையாளம் பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இங்க பாருங்க அகலம் எங்களுக்கு வந்திருக்கு 150. அப்ப உயரத்தை பார்த்தோம்னு சொன்னா உயரம் பார்த்தோம்னு சொன்னா பாருங்க இவ்வளவு தானே பிள்ளைகள் உயரம் இவ்வளவு தான் உயரம். என்ன இங்க பாருங்க 450. சரியா பாருங்க. அப்ப எங்களுக்கு சென்ட்ரல் லைன் இருக்குது, அகலம் இருக்குது, உயரம் இருக்கு. அப்ப என்ன வரப்போது மண் நிரப்பலுக்கான கணியம் பாருங்க. அப்ப நாங்கள் 19.10 0.15 0.45. சரியா அப்ப இதை நாங்கள் பெருக்கிறோம்னு சொன்னாங்க வரப்போகுது எங்களுக்கு வருது புள்ளிய பாருங்க 1.289 வருது. என்ன 1.289 வருது. அப்ப நாங்கள் மூணாவதானதை மட்டம் தட்ட போறோம். மட்டம் தட்டைகளை வரப்போ என்னன்னு சொன்னேன் 2.9 சொல்லு. சரியா கணக்கு முடிஞ்சது. நாங்கள் என்ன செய்யலாம் இதை க்ளோஸ் பண்றோம். சரியானே ரைட். அடுத்த பாருங்க சுவர் வலை மட்டம் வரை செங்கல் சுவர் வேலை. இப்ப பாருங்க நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? அத்திவாரலாம் கட்டிட்டோம். அத்திவாரம் கட்டி மண்ணெல்லாம் போட்டு நிரப்பியாச்சு. மேல டிபிசி மட்டம் எல்லாம் போட்டாச்சு. தண்ணி மேல வராது. இனி நான் என்ன செய்ய போறோம்? மேல சுவரை கட்டுவோம். அத்திவார வேலையெல்லாம் முடிஞ்சுது. அடுத்த என்ன வேலை? சுவர் கட்ட போறோம். சுவர் கட்ட போறோம்னா பாருங்க இப்படி ஒரு சுவர் தான் நாங்கள் அமைக்க போறோம். இப்படி ஒரு சுவர் அமைக்கக்குள்ள சாதாரணமா நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு கட்டுமான சுவர் சம்பந்தமா படிக்கக்குள்ள இல்லாட்டி விதிகள் சட்டங்கள் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீர்கள். சாதாரணமா ஒரு சுவரின் உயரம் சுவர் வலை மட்டம் இதுக்கு மேல நாங்கள் சுவர் வலை வச்சுதான் நான் கூற போட போறோம். அப்ப சுவர் வலை மட்டம் வரைக்குமான உயரம் வந்து சொன்னோம்னு சொன்னா இது இந்த உயரம் சாதாரண நாங்கள் பயன்படுத்தினா இது இந்த உயரம் வந்து 3000 சொல்லி. ஏன்னா அப்படி நாங்கள் 3000 வச்சுதான் நாங்கள் இங்க செய்ய போறோம். கணக்கில இது இந்த அளவு பிரமாணங்களை ஏதாவது கூட்டி குறைச்சி தந்தா நீங்கள் அந்த கணக்கை போட்டு செய்யும். சரியா அப்ப நான் சுவர்ந்த இதுக்கான செங்கல் அடுக்க போற அளவு பிரமாணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது முழுமையான இந்த பரப்பளவு வரப்போகுது. இந்த துண்டு பரப்பளவு இந்த 4 பக்க சுவர் பரப்பளவு வரப்போகுது. அப்ப 4 பக்க சுவரையும் தனித்தனியா காண்றதுக்கு இலகுவா தான் நாங்கள் முழுமையாக ஒரு கணக்கில காண்றது தான் நாங்கள் சென்ட்ரல் லைனை கண்டு வச்சுக்கோம். என்ன அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? சுவர் பரப்பளவுக்கு உங்களுக்கு நீளம் தர உயரம். ஏன் நீளம் தர உயரம்? இங்க உயரம் தானே செங்கண்ட உயரம். நீளம் என்ன? இந்த சுத்தி வார சென்ட்ரல் லைன். அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சென்ட்ரல் லைன் 19,100 உயரம் 3000 உயரம் 3000. என்ன பிள்ளை நான் இதுல சொன்னா உங்களுக்கு நீங்க இதுக்குள்ள என்னத்தை போட்டு பெருக்க போறீங்களோ எல்லாத்தையும் இதுக்குள்ள எழுதுங்க. எழுதிங்கன்னா இங்க எழுதிக்கல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? மிஸ் பண்ண மாட்டீங்க. திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு பாருங்க. அப்ப 19,100 உயரம் வந்து 3000. சரியா
ரைட். இப்போ பாருங்க உங்களுக்கு செங்கல்ட முழுமையான வேலை வந்துட்டு சரியானே. இப்போ பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் 57.30 பேர் சரியா, 57.30 பேர் பரப்பளவு. அப்ப நான் க்ளோஸ் பண்றோம். இப்ப செங்கல் வேலை முடிஞ்சு சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா சுவர் வலை மட்டம் வரைக்கும். நீங்க யோசிக்கலாம், இதுல ஜன்னல் இருக்குது, கதவு இருக்குது, இஞ்சல ஒரு கதவு இருக்கு, அங்க ஒரு ஜன்னல் இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் நாங்கள் செங்கல் கட்டியிருப்போம்னு சொல்லி ஏன்னா நாங்கள் ஒரு கேக் துண்டு காண்ற மாதிரி தானே சரியா. ஒரு கேக் துண்டு வச்சிருந்தேன் நான், இப்படி ஒரு கேக் துண்டு வச்சிருந்தேன், இதுல இந்த கேக் துண்டை காணல, இல்லாட்டி இந்த கேக் துண்டு வெட்டி எடுத்துட்டேன். என்ன செய்வீங்க? முழுமையான கேக் துண்டு பரப்பலாக கண்டு அந்த சின்ன துண்டு பரப்பலாக கண்டு கழிச்சு விட்டா வெட்டப்படாத கேக்கின்ற வரும், இல்லாட்டி வெட்டி எடுத்து ஏதோ ஒன்று வரும் தானே. அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் என்ன செய்யறோம், முழுமையான செங்கல் பரப்பலாக காணப்போறோம் பிள்ளைகள். பிறகு என்ன செய்ய போறோம், அந்த ஒவ்வொரு ஜன்னல் கதவுக்கான பரப்பலாக கண்டு கழிச்சு விட போறோம். ஏன்னா இதுக்கான உதாரணங்கள் நான் உங்களுக்கு ஆரம்ப வகுப்புல சொல்லியிருந்தேன் சரியா. இப்ப நாங்கள் பார்ப்போம், இந்த செங்கல் சுவருக்கு ஃபுல்லா கண்டுட்டு அப்புறம் நாங்கள் கழுத்துல பார்ப்போம் சரியா. சுவர் வலை மட்டம் வரைக்கும் தான் எங்களுக்கு செங்கல் சுவர் இருக்குமோ? சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த மச்சி சுவர், முக்கோண சுவர் இருக்கலாம். ஏன்னா சுவர் வலை மட்டத்துக்கு மேல கூரை என்ற அமைப்பு வச்சு சொல்லிக்கல முக்கோண சுவரும் பெறலாம் சரியா. அப்ப இப்படி இரட்டை கூரைக்கு நான் முதல்ல தொடங்க சொல்லியிருந்தேன். இப்படி ஒரு இரட்டை கூரை பயன்படுத்துறதுல பெரும்பாலும் இப்படி ஒரு முக்கோண சுவர் ரெண்டு சைடும் பெறும். ஏன்னா இந்த பக்கம் உண்டு இந்த பக்கம் உண்டு பெறப்போன்னு சொன்னான் சரியா. அதுக்கான கணியத்தை காண்றன்னு சொன்னா பாருங்க, எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா முக்கோண பரப்பளவு காண்றதுக்கு எங்களுக்கு அடிதர அரைதர அடிதர செங்குத்தியரம் என்ற பரப்பளவு காண்ற முறை வேணும் சரியா. அப்ப எங்களுக்கு இந்த அடி தெரியும் எடுக்கலாம். இங்க பாருங்க, இந்த அடி நீளம் நாங்க எடுக்கலாம். அதாவது வந்து இந்த சைடு நீளம் பாருங்க 4000, இது நாங்க எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு செங்குத்தியரம் வேணும். அதுக்கு தான் நாங்கள் இந்த tan θ cos θ sin θ வச்சுக்கொண்டு அந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த அடியின் நிலம் தெரியும், செங்குத்தியரத்தை காணப்போறோம். ஏன்னு சொன்னா ஏன் நாங்கள் இந்த tan θ பயன்படுத்துறோம்? சாதாரணமா உங்களுக்கு கூரேன்ற சராசரி பாகை வந்து 30 பாகம் தெரியும். என்ன அப்ப எங்களுக்கு ஒரு முக்கோண பரப்பளவுல வர இந்த செங்குத்தியரம் காணணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த சாய்வு நிலம் தெரியாது. அப்ப எங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியாது. என்ன தெரியா காரணம் ஒன்று இருக்குது, செங்குத்தியரம் தெரியாது. அதை நான் எதை வச்சு காணலாம்னு சொன்னா இந்த 30 பாகையை வச்சு சொல்லலாம். பாகை தெரியும் தான் எங்களுக்கு, அதை வச்சுக்கொண்டு இந்த tan θ sin θ cos θ வச்சு செய்யலாம் சரியான. அதுக்கு தான் நாங்கள் இந்த முக்கோணத்தின் தேட்டத்தை கொண்டு வந்தோம் நாங்கள் சரியா. செம்பக்கத்தின் தேட்டங்களை இங்க கொண்டு வரோம் சரி. இப்ப பாப்போம், எங்களுக்கு வந்து தேவையானது இந்த செங்குத்தியரம், அடி தெரியும், செங்குத்தியரத்தை காணப்போம் சரியா. எதை வச்சுக்கொண்டு இந்த 30 பாகை வச்சுக்கொண்டு சரி. எங்களுக்கு அடி தெரியும்னு சொன்னா பிள்ளைகள் 4000 தெரியும், 4000. அப்ப 4000 எங்களுக்கு இந்த முக்கோணத்தின் தான் தேவை. இந்த முக்கோணத்துக்குரிய இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு இப்ப இந்த முக்கோணத்துல இந்த நீளம் கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னா 2000. ஏன் இது முழு நீளம் 4000, அதுന്റെ அரைவாசி 2000. 2000 இருக்குது, 30 பாகையும் இருக்குது. இந்த 2000க்கு 30 பாகைக்கும் இந்த செங்குத்தியருக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னா tan θ இருக்கு சரியா. tan θ இருக்க போகுது. அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் மட்டும் வருது. எங்க வருது? tan θ வரப்போகுது சரியானே. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் கணக்கு எப்படி செய்யறோம்னு சொல்லி. இந்த அடிய கண்ட கணக்கை நான் செய்து காட்டணும் பிள்ளைகள். ஏன்னு சொன்னா நாங்க இது 2000 சும்மா மெனக்கணி தான் காணல, ஏதோ ஒன்றுல கணிச்சு தான் கண்டுறாங்க. அப்ப நாங்க முதலாவது இந்த முக்கோணத்தின் தானே காண போறோம். இதான் வந்து செங்குத்தியரம் சரியா. அப்ப இது எங்களுக்கு எக்ஸ் என்று போடுவோம் சரியா. அப்ப என்ன எக்ஸ முதல் காணுவோம் பிள்ளைகள் சரியா. எக்ஸாம் எவ்வளவுன்னு சொன்னா அதை தர 4000, ஏன் அதாவது வந்து 4000 அரைவாசி, அப்ப இவ்வளவு வர்றது 2000 சரியா. ரைட், அப்ப நாங்கள் அதை கண்டுட்டோம். இப்ப நாங்கள் இந்த 2000ஐயும் இந்த tan θ வச்சுக்கொண்டு நாங்கள் சமன்பாடு போடுவோம். அதாவது tan θ எவ்வளவு வரப்போது இங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் சரியா. இதுல எங்களுக்கு tan θ எவ்வளவு தெரியும்? 30 பாகை சரியா. எங்களுக்கு எது தெரியாது? இந்த செங்குத்தியரம், அதாவது எதிர்பக்கம் தெரியாத பாதைக்கு நாங்கள் ஒரு வையண்ட போடுவோம். கீழே பார்த்தோம்னா அயற்பக்கம் தெரியும் 2000 சரியா. இப்ப 30 பாகை டேனுக்கு வந்து நீங்கள் வந்து பின்னங்கள்ல உங்களுக்கு சயின்ஸ் பாடங்கள்ல பின்னங்கள்ல உங்களுக்கு தெரியும்.
இருந்தாலும் எங்களை அந்த பின்னங்களை வச்சுக்கொண்டு சில சமயங்கள்ல கணக்கை நாங்கள் இறுதியாக முடிச்சு கொள்ளலாம். ஆனா இங்க நாங்கள் கணக்கை முடிச்சு கொள்ள வேண்டும். அதுக்காண்டி நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா இயன்ற அளவில் சைன் காஸ் டான் டீட்டா கூடிய 15 பாகை 30 பாகை 45 60 மேக்சிமம் இது காணும் ஓரளவு உங்களோட கணக்கு செய்யறதுக்கு. இதுக்குரிய தசமதான பெருமானங்களை ஓரளவு நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்கோம். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த டான் டீட்டா கூடிய 30 பாகைக்கு எவ்வளவு வருதுன்னு சொன்னா 0.5773. டான் டி 30க்கு எவ்வளவு வருது 0.5773 வருது இல்லையா? அப்ப நாங்கள் அங்கே மட்டம் தட்டுவோம் 5 போடுவோம். சரியா? சமன் வை தெரியாது கீழே 2000. சரியா? கீழே 2000. அப்ப இதன்படி பார்த்தோம்னு சொன்னா வை சமன் எவ்வளவு வரப்போகுது? வை சமன் எவ்வளவு வரப்போகுது பெருக்கினா பாருங்க. நாங்கள் பேர் வைய நாங்கள் எழுவாயா கொண்டு என்ன வரப்போகுது? பெருக்கி விட்டாங்களா வரப்போகுது 1160. சரியா? அப்ப செங்குத்தியரம் வந்துட்டு எங்களுக்கு என்ன 1160. சரியா? அப்ப இந்த முக்கோண பரப்பளவு காண்றதுக்கு என்ன வேணும்? அடி வேணும், அரை தெரியும், அரை ஓகே தானே, அடியும் செங்குத்தியம் காட்டு. சரியா? இப்ப பாருங்க பிள்ளையால் செங்குத்தியரம் கண்டுட்டோம். இந்த முக்கோணத்துக்குரிய பாருங்க, இந்த முக்கோணத்துக்குரிய எங்களுக்கு அடி தெரியும் 4000. சரியா? இருக்குது அரை. அப்ப அரை தர அடி தர செங்குத்தியரம். அப்ப எங்களுக்கு என்ன பண்ணி எங்களுக்கு அடி தெரியும் 4000, செங்குத்தியரம் 1160. சரியா? பாருங்க இது இந்த பரப்பளவு காண்றது என்ன செய்ய போறோம்? இதை கொண்டு இங்க பெருதிட்ட போறோம். இனி எவ்வளவு தான் எங்களுக்கு அந்த பெருமானங்களை காண்றது தான் இதுக்குள்ள கணக்கு செய்யறோம். பெருமானம் காண்டமோ கொண்டு இங்க விட்டு பெருக்க போறோம். அப்ப ஓடர் முக்கியம். அரை தர அடி தர செங்குத்தியரம். இப்ப அரை எங்க போடுறது? டீல போடுறதா டியில போடுறதா? உங்களுக்கு தெரியும் பங்கு அடிப்படையில வந்தா எங்க போறோம்? அரைன்றத இங்க போறோம். அரை தர அடி 4000 இங்க வர போகுது 4.00. செங்குத்தியரம் எவ்வளவு வருது? 1160. சரியா? அப்ப 1.16. அரை தர அடி தர செங்குத்தியரம். இதே மாதிரி சுவர் எத்தனை இருக்கும்? 2 இருக்க போகுது. அப்ப நான் என்ன செய்ய போறோம்? ஏன் இந்த பக்கம் உண்டு அந்த பக்கம் உண்டு. ஆகவே நாங்கள் 2 ஒரே மாதிரி 2. அப்ப எத்தனை வர போகுது பிள்ளைகள் பாருங்க. எங்களுக்கு இதை விட வருது பிள்ளைகள் பாருங்க. நாங்கள் அரை 2 சுருக்கினா இது இல்லாம போயிடும். அப்ப இதை நாங்க பெருக்கி விட்டா வரப்போது விட எங்களுக்கு 4.64 வருது. சரியா? இதான் எங்கட மஜ்ஜி சுவருக்குரிய கணியம் 2 சுவர். அப்ப நாங்கள் அந்த முதல் கண்டு நாங்கள் சுவர் வலை மட்டம் வரைக்கும், இது சுவர் வலைக்கு மேல வார அந்த மஜ்ஜி சுவர் என்று சொல்றோம். அதுக்குரிய கணியம் வரும். அப்ப இந்த வேலம் பாடு முடிஞ்ச உடனே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதை க்ளோஸ் பண்ணலாம். அப்ப நீங்க இந்த அளவு பிரமாணங்கள் பாடமாக்கி வச்சிருப்பீர்கள். உங்களுக்கு கணக்குகளை இலகுவா செய்யணும்னு சொன்னா இதே மாதிரியான படங்களை நீங்கள் இதுல கீறி அதுக்குரிய அளவு பிரமாணங்களை அதில் பிரதியிட்டு நீங்கள் உங்களோட கணக்கை எவ்வளவுக்கு இலகுபடுத்தலுமோ அவ்வளவுக்கு நீங்க இதுல செய்து கொள்ளலாம். சரியானே? ரைட். பாருங்க செங்குத்தியரம் 1160. அடுத்த பாப்போம். நாங்கள் இப்ப சொன்னா தானே அங்க கதவு ஜன்னலோட எல்லாம் சேர்த்து தான் சுவர் பரப்பலாம் காண்றாங்க. இப்ப நாங்கள் பார்ப்போம் கதவு ஜன்னல் கழித்தல். அப்ப நாங்கள் அங்க பாருங்க சுவர் பரப்பலாம். இப்ப கதவு ஜன்னல் எத்தனை இருக்கு? 1 2 ஜன்னல் இருக்குது, 2 கதவு இருக்குது. ஏன்னா பாருங்க இங்க இருக்கு டி கதவு, கதவு டி. அப்ப டி தந்தபடியா டி 2 ஒரே அளவு பிரமாணம் தான் சொல்லியிருக்கு. இப்ப கதவுல 2 இருக்குதான், ஒரே அளவு பிரமாணம் கொண்ட கதவு 2 இருக்குது. டபுள்யூ இதுல ஒரு ஜன்னல் அளவு பிரமாணம் 1 இருக்குது. W1 விண்டோ 1 இன்னொரு அளவு பிரமாணத்துல இன்னொரு ஜன்னல் இருக்குது. அப்ப இங்க பார்த்தா 3 உருப்படிகள் இருக்கு. சரியா? அந்த 3 உருப்படிகள் தனித்தனியா கண்டு நாங்கள் அதை கழித்தலுக்குரிய பெருமானங்களை இங்க செஞ்சு வச்சிருப்போம். அங்க சுவருக்குரிய பெருமானம் இருக்கு, இங்க கழித்தலுக்குரிய பெருமானங்களை செய்து வச்சிருக்கோம். என்ன செய்ய போறோம்? நாங்கள் இதை கொண்டு போய் சுருக்கத்தாள்ல செய்யக்குள்ளான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அங்க கொண்டு போய் நாங்கள் கழிக்க போறோம். சரியா? முதலாவது போடுவோம் பிள்ளைகள் டி, அதாவது கதவுக்குரிய கழித்தல், கதவு களி. சரியா? கழித்தல எவ்வளவு கழிக்கணும் பார்த்தோம்னா கதவு அளவு பிரமாணம் தந்திருக்கு பிள்ளைகள். அதாவது அகலம் உயரம். அப்ப அகலம் தந்திருக்குது எங்களுக்கு 900, உயரம் தந்திருக்குது 2100. இதே மாதிரி எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்ப நான் இங்க போடுவோம் பிள்ளைகள். பாருங்க கதவு டிக்கு நேரம் போடுவோம். எங்களுக்கு அகலம் உயரம், நீள அகல உயரம் ஓடர் மறக்க கூடாது. அப்ப 0.90 2.10. இதே மாதிரி எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அங்க 2 இருக்கு. அப்ப இங்க 3க்கு 2
முன்னுக்கு 2 வரப்போகுது. அப்ப எங்களுக்கு விட வருது பிள்ளைகள் 1.89 இதான் பெருக்கு. அப்ப அதால 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வரப்போகுது 3.78. சரியா? நான் கழிக்க வேண்டியது மட்டும் இல்லை, இன்னும் 2 காண இருக்கு. அப்ப நாங்க இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்ப அவ்வளோத்தையும் சேர்த்து கூட்ட வேண்டியிருக்கு. அப்ப அதை பார்ப்போம். டபிள்யூவின் கழித்தல் டபிள்யூ கழித்தல் எவ்வளவு பிள்ளைகள் பாருங்க. அகலம் 1200, உயரம் 1200. சரியா? அப்ப இங்க பெருக்கணும்னு சொன்னா 1.20 1.20. சரியா? இதே மாதிரி எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கு. அப்ப இங்க நாங்க முன்னுக்கு போட்டு பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 1.2 தர 1.2. சரியா? அப்ப 1.44. சரியா? இது டபிள்யூ உங்களுக்கு டபிள்யூக்குரிய W1 பார்த்தோம்னு சொன்னா அகலம் 1800, உயரம் 1450. அப்ப இங்க வந்து போட முடியாது. எங்களுக்கு அகலம் வந்து 1.80, உயரம் வந்து 1.45. இது எத்தனை இருக்குது? 1 தான் இருக்கு. இங்க 1 தான் தந்துருக்குது. 1 தான் இருக்கு. 1. உங்களுக்கு வருது விட 2.61. சரியா? இப்ப பாருங்க, இது 3 தான் கழிக்க வேண்டியிருக்கு அந்த சுவர்ல இருந்து. அப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப 3 கூட்டணும். அப்ப இதோட என்ன செய்ய போறோம்னு சொன்னா, சரியா, இதோட என்ன செய்ய போறோம் பாருங்க. 8 4 12 13. சரியா? அப்ப 3 எழுதி ஒரு மிச்சம். 7 4 11 11 மாறும் 17 17 18. சரியா? ஒரு மிச்சம். 3 4 4 2 6 6 7. சரியா? அப்ப நான் கூட்டி விட்டா எங்களுக்கு வருது 7.83. அப்ப இவ்வளோத்தையும் கூட்டிட்டு தானே வேலை முடிஞ்சு, கழித்தலுக்குரிய வேலை முடிஞ்சது. அப்ப நான் என்ன செய்வோம்? இவ்வளோத்தையும் முடிஞ்சு. ரைட். சரியா? இவ்வளோ ஒரு உருப்படி, நாங்கள் இவ்வளோ ஒரு வேலைப்பாடா செஞ்ச உருப்படி. அப்ப இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு குளத்தை. சரியா? அப்ப இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்? இதை கொண்டு எங்க கழிக்க வேண்டிய போகணும்னு சொன்னா நாங்கள் சுருக்கத்தாலாம் கழிக்க வேண்டிய வரும். சரியா? நாங்கள் அதை வந்து தொடர்ச்சியான வகுப்புகளை பார்ப்போம். சரி, அடுத்த பார்ப்போம் லிண்டர் கழித்தல். ஏன்னா கதவு ஜன்னல் இருக்கிற மாதிரி கதவு ஜன்னலுக்கு மேல லிண்டர் பேர். அதுக்கு நாங்கள் கொங்கிரீட் தானே போடுவோம், செங்கல் வச்சு கட்டுவோமோ? இல்ல. அப்ப அதுவும் கழிக்க வேண்டி இருக்குது. பாருங்க, இப்படி ஒரு ஜன்னல் இருக்குமென்னு சொன்னா இல்ல கதவு இருக்குமென்னு சொன்னா இந்த மேல லிண்டர் வேற போகுது. இப்படி என்ன லிண்டர் அளவு பிரமாணம் இப்படி எடுக்கிற. ஆனா தந்திருக்குது கதவு ஜன்னல் அளவு பிரமாணம் தந்திருக்கு. எப்படி லிண்டர் அளவு பிரமாணம் எடுக்கிறது? சரியா? எப்படி லிண்டர் அளவு பிரமாணம் எடுக்கிறது? சரியானே? நான் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, எங்களுக்கு லிண்டர் எங்களுக்கு பரப்பளவு தானே தேவை. பரப்பளவுக்கு என்ன வேணும்னு சொன்னா நீள உயரம். உயரம் எங்களுக்கு சாதாரணமா ஒரு லிண்டருக்கு உயரம் வந்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், உயரத்தை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு உயரம் இருக்குது 150. அது எங்களுக்கு வந்து 2 செங்கல் உயரத்துக்கு நான் லிண்டரா பயன்படுத்த. நீளம் கணிக்கிறது தான் பிரச்சனை. நீளத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒரு கதவின் இந்த நீளத்துக்கு, இந்த கதவின் இந்த அகலத்துக்கு, என்ன இந்த அகலத்துக்கு இங்கால வெளியில வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்காலி பக்கம் 225, இங்காலி பக்கம் 225. எங்களுக்கு நாங்கள் மேலதிகமாக லிண்டர் வைக்க வேண்டி இருக்குது. சரியா? நாங்கள் 150 இருந்து 225 வரைக்கும் வைக்கலாம். சரியா? அப்ப நான் 225 வச்சுக்கோண்டோம். கணக்கில் ஏதாச்சும் 150 இருந்தா நீங்க 150 போட்டு செய்யுங்க. 2 சைடும் கதவின் இந்த அகலத்தின் இந்த பக்கம் 225, இந்த பக்கம் 225. சரியா? அப்ப நான் லிண்டர் நீளத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, அப்ப இங்க தந்திருக்கு கதவின் நீளம் 900. இப்ப நாங்கள் ஒவ்வொரு கதவுக்கு ஜன்னலுக்கு அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு 2 ஜன்னல், அதுக்கும் எப்படி கணிக்கிறேன்னு பார்ப்போம். சரியா? இப்ப நான் முதலாவது கூட பிள்ளைகள், அதாவது வந்து டி கழித்தல். சரியா? எங்களுக்கு வந்து நீளம் முக்கியம். அப்ப 900 2 சைட்டும் பிள்ளைகள் நான் 225 ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப 2 பக்கம் 225 ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப 450.
சரியா? கூட்டினோம்னு சொன்னாங்களுக்கு 1350 வருது டி என்ற நீளம். சரியா? அப்ப ஒன்றுக்கு 450 கூட்ட வேண்டி இருக்குது. சரியா? ரைட். அதே மாதிரி உயரம் எவ்வளவு? உயரம் வந்து 150. சரியா? அப்ப இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், WG1க்கு பார்ப்போம் பிள்ளைகள். இது DL WG1க்கு WGக்கு பார்ப்போம். WG பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு WG கழித்தல பார்ப்போம் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு வருது பிள்ளைகள் இங்க 1200 என்ன அகலம் வந்து 1200. அதோட 2 சைட்டும் ஆட் பண்ணும். அப்ப 2 சைட்டும் 225 ஆட் பண்ணோம்னு சொன்னா 450 ஆட் பண்ண வேண்டி இருக்கு. சரியா? அப்ப எவ்வளவு ஆட் பண்றோம் இல்ல நாங்கள் அதே மாதிரி இதுல நீங்கள் அட்டெண்ட் போடலாம். சரியா? எவ்வளவு ஆட் பண்றோம்? 450 0 5 6. சரியா? அப்ப பாருங்க இது இந்த நீளம். அப்ப உயரம் 150. சரியா? இதே மாதிரி இதை கொண்டு பிரதிடும். அவ்வளவுதான். பாருங்க கதவுக்குரிய கணித்தல் 1.35 கதவுக்குரிய லிண்டருக்கு தானே, லிண்டருக்குரிய கழிவு என்ன, லிண்டருக்குரிய கழிவு உயரம் எவ்வளவு? 150. அப்ப 0.15. சரியா? அடுத்த டவுல்ஜுக்குரியது பாருங்க 1600. அப்ப 1.65 150 உயரம் 0.15. சரியா? அடுத்த அதே மாதிரி WG1க்கு இப்ப 1800 450 கூட்டுங்க. 1800 450 கூட்டுங்க. 480 கூட்டினா எவ்வளவு வருது? 2250. அப்ப 2.25. சரியா? அப்ப 0.15. அப்ப இதை பெருக்கினீங்கன்னு சொன்னா பாருங்க இதுக்கு ஒரு விட வேற போகுது, இதுக்கு ஒரு விட வேற போகுது, இதுக்கு ஒரு விட வேற போகுது. அப்ப இதை மூண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னா லிண்டருக்குரிய கழித்தல் வரும். சரியா? அங்க நாங்கள் தனியா கதவுக்கு இந்த பரப்பளவு கண்டுறாங்க, இங்க லிண்டருக்குரிய கண்டிருக்கோம். இங்க கதவு 2 என்ன, கதவுக்கு 2. அப்ப 2ஆவது பெருக்கி போட்டு இந்த வழியை கண்டு நீங்க இதை போடு. சரியானே? விளங்குதா? ரைட். அடுத்தா பார்ப்போம் தளமண். அதாவது வந்து நாங்கள் சுவரெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பிள்ளைகள் தளமண் நிரப்ப போறோம். என்ன தளமண் அங்க நிரப்ப போறோம் பாருங்க, இதுதான் தளமண் நிரப்புறது. இந்த கீழ் பகுதி, இந்த பகுதி தான் தளமண் நிரப்புற பகுதி. அப்ப அதுக்குரிய கணியத்தை நாங்க காண முடியும். தளமண் நிரப்புறதுக்கு நாங்கள் என்ன ஒரு அறையத்தான் எடுக்கணும். தளமண் எதுக்கு இடையில நாங்கள் நிரப்புவோம், அத்திவாரங்களுக்கு இடையில தான் தளமண் நிரப்புவோம். இதோட எங்களுக்கு சென்ட்ரல் லைன் தேவையெல்லாம் இல்லை. சென்ட்ரல் லைன் நீங்க அதை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. இது நாங்க வளமையா கணித்தல் செய்யற மாதிரி செய்யலாம். சரியா? கணக்கு செய்யற மாதிரி நாங்க செய்துட்டு போகலாம். பாருங்க தளமண் நிரப்புறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இங்க அத்திவாரத்துக்கு உள்ள இந்த எக்ஸண்ட இந்த நீளம் நாங்க கணிக்கணும். சரியா? இந்த நீளம் நாங்கள் கணிக்க வேண்டி இருக்கு. எங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்று பார்த்தோம்னு சொன்னா, சுவருக்கு சுவர், வெளிப்பக்க சுவருக்கு சுவருக்கான நீளம் தெரியும். அதாவது வந்து இங்க பார்த்தோம்னா 6000 தெரியும், 4000 தெரியும். அது சுவர்களுக்கு இடையில பாருங்க, இந்த சுவர்களுக்கு இடையில தான் வந்து 6000 அல்லது 4000 இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு தளமண் எங்க நிரப்ப போறோம்னு சொன்னா இதுக்கெல்லாம் நிரப்ப போறோம். இதுக்கெல்லாம் நாங்கள் இப்படி அத்திவாரம் காட்டியிருப்போம். இப்படி காட்டி இந்த அத்திவாரத்துக்குள்ளான் தளமண் நிரப்ப போறோம். சரியா? அப்ப இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப தளமண் நிரப்புறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? கனளவு என்ன வேணும்னா நீளம், அகலம், உயரம். நீளம், அகலம், உயரம். அப்ப அதான் அடிப்படையில் முதல் பார்ப்ப முடியும் நீளம். நீளத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, அதாவது எப்படி இந்த பக்கம் 6000 தானே, அதுல 6000 சுவருக்கு சுவர் இருக்குது. ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குது. அப்ப இங்க இருந்து இவ்வளவு என்ன செய்ய கழிக்க வேண்டி இருக்கு. சரியா? நீளம் பார்த்தோம்னா இந்த பக்கம் எவ்வளவு பிள்ளைகள் 6000. சரியா? ரைட். இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா லெஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா கழித்தல்னு சொன்னா லெஸ் போடலாம் பிள்ளைகள். இப்ப லெஸ் எல்லாம் நாங்கள் எவ்வளவு கழிக்க வேண்டி இருக்கு. முதல் வந்து 2 சுவர் தடிப்பையும் கழிக்கணும். சரி, அதை கழிப்போம். 2 தர சுவர் தடிப்பு எவ்வளவு? 225. சரியா? அதை நாங்கள் கழிப்போம். எவ்வளவு பார்த்தோம்னு சொன்னா 450 கழிக்க வேண்டி இருக்கு. அதோட வேற என்னத்தை கழிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா இந்த சுவர், இந்த துண்டு கழிக்கணும். இவ்வளவு இந்த அத்திவாரத்தின் அகலம் எவ்வளவு? 450 இருந்து சுவர் தடிப்பை கழிப்போம். 225. சரியா? 225 கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு மிச்சம் பெற போது 225. இந்த பக்கம்
இது இந்த பக்கமும் இந்த பக்கத்துக்குரிய அளவு பிரமாணம் 225. சரியா? ஆனா உங்களுக்கு இந்த வெளிப்பக்கம் தேவை, உள்பக்கம் தான் கழிக்கிறோம். அப்ப உட்பக்கம் கழிக்கணும்னு சொன்னா இதை ரெண்டா பிரிக்கணும். என்ன ரெண்டா பிரிக்க என்ன செய்யணும்னு சொன்னா அரே அளவு இருக்கிறோம். அரே அளவு பிரிக்க நான் என்ன நடக்க போகணும்னு சொன்னா எங்களுக்கு வரப்போகுது எங்களுக்கு 112.5. சரியா? இது இந்த ஒரு பக்கம் நீளம். இந்த ஒரு பக்கம் நீளம்னா இந்த பக்கம் மட்டுமா கழிக்கணும் இல்ல, இந்த பக்கமும் கழிக்க வேண்டியது பாருங்க. அப்ப நாங்கள் முதல் இந்த சுவர் திக்னஸை கழிச்சு நாங்கள் இந்த சுவர் திக்னஸை கழிச்சு நாங்கள் இப்ப இந்த பக்கத்தையும் கழிக்க வேண்டியது, இந்த பக்கத்தையும் கழிக்க வேண்டியது. கழிச்சா எங்களுக்கு இந்த அம்புக்கு எக்ஸ் நீளம் பெறும். சரியா? அப்ப இந்த பக்கம் கழிச்சா இந்த பக்கம் தான் உங்களுக்கு 112.5. இந்த பக்கம் இருக்குது. அப்ப அந்த பக்கம் உங்களுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா 112.5. அப்ப இதே மாதிரி 2 அளவு பிரமாணம் கொண்டது. அப்ப நான் இதையும் கழிச்சோம்னு சொன்னா 225 கழிக்க வேண்டி இருக்கு. என்ன 450 கழிச்சு 225 கழிக்க வேண்டிய டோட்டலா எவ்வளவு கழிக்க வேண்டியிருக்குது? 675 கழிக்க வேண்டி இருக்குது. சரியா? டோட்டலா 675 கழிக்க வேண்டி இருக்கு. கழிச்சோம்னு சொன்னா அப்படி பாருங்க 5. சரியா? 2. சரியானே? 9ல 5 போனா 9ல 7 போனா 2. சரியா? இப்ப நான் என்ன சொன்ன 600 தானே, இப்ப 300. அப்ப பாருங்க 5325 தான் ஒரு பக்கம் நீளம். அதாவது 6000 என்ற பக்கத்துல வார இந்த மண் நிரப்ப வேண்டிய நீளத்தின் அளவு பிரமாணம் 5325. அதே மாதிரி 4000 நீளம் இல்லோ அகலத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அகலத்துக்கும் 4000 இருந்து எவ்வளவு அழிக்க வேண்டும்? 450 200. அதே மாதிரி தான் கழிக்கணும். என்ன எல்லாம் ஒரே அளவு பிரமாணம் தானே. அப்ப அங்கே நாங்கள் 675 கழிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு வரும்னு சொன்னா 3325 பேர். சரியா? இப்ப பாருங்க பிள்ளையாள், உங்களுக்கு அகலம் வந்துட்டுது, உங்களுக்கு நீளம் இருக்குது. அடுத்து என்ன வேணும்? மண் நிரப்ப வேண்டிய உயரம். என்ன பாருங்க, மண் நிரப்பப்பட்டு கொங்கிரீட் போடப்பட்ட உயரம் தந்திருக்கு 150 சொல்லி. என்ன ஆனா இங்க கொங்கிரீட் உயரம் தந்திருக்கு 50 சொல்லி. அப்ப எவ்வளவு மிச்சம்? சரியா? அப்ப நான் பாருங்க இங்க எங்களுக்கு 150 இருந்து 50 கழிக்கணும், கழிச்சா மிச்சம் பாருது 100. அப்ப இதான் பார்த்தோம்னு சொன்னா உயரம். சரியா? இதான் உயரம் பெறப்போகுது. அப்ப இங்க பாருங்க உங்களுக்கு நீளம் இருக்குது, அகலம் இருக்குது, உயரம் இருக்குது. சரியா? நீளம் தர அகலம் தர உயரம் மண் நிரப்ப வேண்டிய, அதாவது தளமண் நிரப்புறதுக்குரிய கணியம். ரைட். இப்ப நீளத்தை பாருங்க பிள்ளைகள் 5325. அப்ப 5325 நாங்கள் எப்படி போட போறோம்? 5.33. ஏன் இங்க தசமத்துக்கு பிறகு 3 தானம் வருது. அப்ப 5 மாட்டம் தான் 3. ரைட். அப்ப இங்க பாருங்க ஒரு அகலத்தை பார்த்தோம்னா 3325. 3325 3.33. உயரத்தை பாருங்க 100. அப்ப 100 0.10. இதான் மண் நிரப்ப இந்த பகுதிக்குரிய களமண் நிரப்ப வேண்டிய கனளவு. சரியா? அப்ப நான் இதை பிரிக்கணும்னு சொன்னா இப்ப பாருங்க எங்களுக்கு விட வருது பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு 1.7748 வருது. அப்ப நாங்கள் மட்டம் தட்டம்னு சொன்னா 1.77. சரியா? இதான் எங்களுக்கு களமண் நிரப்புறதுக்குரிய கணியம். எங்களுக்கு கணக்கு முடிஞ்சோம் நாங்கள் க்ராஸ் பண்ணலாம். அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கணக்கு செய்யறது கடினமா இருக்கும்னு சொன்னா இதே மாதிரியான படங்களை நீங்கள் இந்த பேப்பர்ல நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கொண்டு இருக்கீங்கல்ல, இதை செய்து போட்டு நீங்கள் செய்து பார்க்கலாம். சரியானே? ரைட். அடுத்த பாப்பம் தள கொங்கிரீட் இடுதல். இப்ப தளமண் நிரப்பப்பட்ட பகுதியும் தள கொங்கிரீட் இடப்பட்ட பகுதியும் ஒரே நீள அகலம் தான். என்ன மட்டும் இங்க வித்தியாசப்பட போன்னு சொன்னா உங்களுக்கு தடிப்பு மட்டும் வித்தியாசப்படும். அங்க நாங்கள் 100 மில்லிமீட்டர் உயரத்துல 150 மொத்த உயரம், அதுல 50 மில்லிமீட்டர் கொங்கிரீட், அப்ப 100 மில்லிமீட்டர் தளமண் சொல்லி நாங்கள் 100 மில்லிமீட்டர் போட்டு பெருக்கினாங்க. ஏன் தளமண்ணுக்கு நாங்கள் கனளவுல காண வேண்டி இருக்கு. அப்ப இங்க கொங்கிரீட் பாக்குகள் 50 வருது. இப்ப கொங்கிரீட் 50 படியா நீங்க ஞாபகப்படுத்துங்க பிள்ளைகள், இங்க மீட்டர் வர்க்கத்துல வரப்போதோ அல்லது மீட்டர் கியூப்ல வரப்போதோ, அதாவது 150 150க்கு மேல் என்று சொன்னா தான் கனளவு. அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னா 50 வாரபடியா நாங்கள் பரப்பளவுல காணலாம். சரியா? பரப்பளவு காண்ற நாங்களுக்கு என்ன வேணும்? அதே மாதிரியான அளவு பிரமாணம் இங்க பெறப்போகுது. இப்ப இங்க இந்த எக்ஸ் நாங்களுக்கு தேவை.
இந்த எக்ஸின் நீளம் தான் எங்களுக்கு தேவை. எக்ஸின் நீளம் தான் நாங்கள் இவ்வளோ காட்டுறாங்க என்ன, அதாவது நீளத்துக்கு நாங்கள் காட்டுறாங்க, இந்த பக்கம் நீளத்துக்கு காட்டுறாங்க 6000 இருந்து 675 கழிச்சு 5325 கழிச்சு நாங்கள் இந்த பக்கத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா 4000 இருந்து 675 கழிச்சு 3325 காட்டுறாங்க என்ன. அப்ப பாருங்க நீளம் இருக்குது அகலம் இருக்கு. அப்ப இங்க நாங்கள் கனளவு காண்றோம் தான் இங்க உயரத்தை போட்டு பெருக்க வேண்டிய வரும். ஆனா இங்க 50 வாரபடியா எங்களுக்கு உயரம் பெறாது என்ன. அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா தலை கான்கிரீட்டுக்கு வந்து 5.33 3.33 சரியா. இதை நாங்கள் பெருக்கி போட்டு விட்டு எங்களுக்கு தலை கான்கிரீட் இடுவதற்கான கணியம் பெறும் 17.748 17.748. அப்ப 3 தானத்துக்கு அங்கே வரைக்கும் 8 வருது 3வது தானம். அப்ப நாங்கள் அதை மட்டம் பண்ணணும்னு சொன்னா மட்டம் தட்டம் சொன்னா 17.75 பேர் சரியா. 7 4 8 வந்தது. அப்ப நாங்கள் மட்டம் தட்டுறோம் 17.755 பேரும். அப்ப நாங்கள் இதை முடியுது பிள்ளைய க்ளோஸ் பண்றோம். இதே மாதிரி கரையில நாங்கள் சரியா ரைட் சரியானே. அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் தொடர்ச்சியா வந்து இப்ப கூரைக்கு கீழே வார பகுதிகள் அதுக்கான கணியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம் சரியா. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா கூரை ஒன்றுல வார மரச்சட்டங்களுக்கு எப்படி கணியங்கள் எடுக்கிறது பாப்போம். அதுல முதலாவது பாப்பம் பிள்ளைகள் சுவர் வலை. அப்ப உங்களுக்கு தெரியும் சுவர் வலை என்ற நீள அகலங்களை நீங்கள் குறுக்கு வெட்டு பரப்பெல்லாம் குறிச்சு கொள்ளுங்க. அது கட்டாயம் உங்களுக்கு இறுதி வினாக்கள்ல வந்து நீங்கள் அதை எழுதினதுக்கும் அதுக்கான புள்ளிகளும் வழங்குற சந்தர்ப்பங்களும் இருக்கு சரியா. அப்ப சுவர் வலை நாங்கள் எங்க வைப்போம் என்ன, சுவர் வலை எங்க வைக்க போறோம் பாருங்க. இந்த சுவர்கள் இந்த சுவர் வலை நேர்மந்த சுவருக்கு மேல வைக்கிறதா சுவர் வலை வைக்கிறோம் அவ்வளவுதான் சரியா. இப்ப சுவருக்கு மேல இருக்கிறதா சுவர் வலை, சுவர் இந்த மேற்பரப்பில் நாங்கள் சுவர் வலை மட்டம் என்று பார்த்தோம் அதுக்கு மேல நாங்கள் வைக்க போறோம். அப்ப இந்த 2 பகுதியும் தான் நாங்கள் சுவர் வழியாக கொள்ள போறோம் என்ன. இந்த 2 பகுதிக்குமான நாங்கள் நீளங்களை கணிக்க வேண்டியிருக்கு சரியா. இலகுவான முறை என்று பாருங்க பிள்ளைகள். இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இதான் அந்த கிடைப்படம் சுவர் வலை நாங்கள் வைக்க போறோம் இங்க இருந்து. அப்ப இரட்டை கூரைக்கு தான் பிள்ளைகள் சுவர் வலை நீளம் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் பிறப்போம் சரியா. இதே மாதிரியான கூரை அமைப்புக்கு சரியானே. ஏன்னு சொன்னா நாங்கள் வெளியில இந்த நாத்தி விடுற என்ன, நாங்கள் இந்த கூரை நாத்தி விடுறதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யணும் சுவர் வலையை வந்து இங்க வரைக்கும் நீட்ட போறோம். கச்சலா வந்து இது வந்து ஒரு சரிந்த ஒரு 4 பத்தி கூரைகள் அப்படியான சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இல்லாட்டி 3 பத்தி கூரைகள் வார சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த சுவர் வலையின் அளவு பிரமாணங்கள் வந்து கணிக்கிற முறைகள் வந்து மாறுபடும் சரியா. நாங்கள் தொடர்ச்சியாக மேலதிகமான விடயங்கள்ல பார்த்துக் கொள்வோம் சரியா. இப்ப சாதாரணமா ஒரு இரட்டை கூரை என்ற விலைக்குள்ள உங்களுக்கு வந்து இதே மாதிரியான 2 சுவர் வலை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டி வருது. அப்ப ஒன்று நீளத்தை கணிட்டோம்னு சொன்னா 2 வரைக்கும் விட்டா 2 நீளம் வரும் சரியானே. பதாடிப்பள்ளி பாப்போம். இந்த பக்கத்துக்கு நாங்களுக்கு அளவு தெரிஞ்சதை போடுவோம் பிள்ளைகள் 6000 தெரியும் என்ன. அப்ப இந்த பக்கத்துல வந்து எங்களுக்கு 6000 தெரியும். 6000 பார்த்தோம்னு சொன்னா இங்கால இருக்கிற இந்த தூரம் வந்து நாங்கள் அட் பண்ண வேண்டி இருக்கு. ஏன் இங்க இருந்து இது வரைக்கும் தான் 6000 என்ன. அப்ப மீதி தூரம் அட் பண்ண வேண்டி அட் போடுவோம். நாங்கள் கூட்ட போறோம் அதோட சேர்க்க போறோம். இவ்வளவு பார்த்தோம்னு சொன்னா இங்க 750 தான் இருக்குது. அப்ப இங்கால ஒரு 750 அப்ப 2 தர 750 சரியா. பெருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு 1500 சரியானே. பாருங்க 6000 2 சைட்டும் 750 கூட்டியிருக்கோம். எவ்வளவு வருது 7500 சரியா. ஒரு சுவர் வலை நீளம் வந்து 7500 வருது. அப்போ 7.5 சைட் சரியா. இதே மாதிரி மற்ற சைட்டும் இருக்கு. அப்ப நாங்க 2 அளவு இருக்கு சரியா. பெருக்கணும்னு சொன்னாங்க வரப்போது பார்த்தோம்னு சொன்னா 15.00 தசமத்துக்கு போற 2 தான் சரியா ரைட். இது வந்து சாதாரண ஒரு இரட்டை கூரைக்கு உரிய சுவர் வலை என்ற அளவு பிரமாணம். முகட்டு வலை எங்க வரப்போகுது நடுவில் வரப்போகுது என்ன. 2 பக்கமும் சுவர் வலை வந்து நடுவில் வர இதான் முகட்டு வலை. இப்ப முகட்டு வலை நீளத்தை பார்த்தோம்னு சொன்னா சரியா பாருங்க நடுவில் வர்றது முகட்டு வலை நீளம். இதைத்தான் நாங்க முதல் கண்டுறாங்க அங்க சரியா. பாருங்க 6000 என்ன இந்த 6000 நீளம் அந்த 6000 இந்த 6000 2 சைட்டும் 750 கூட்டுறோம் குண்டாங்களுக்கு வருது 7500. முகட்டு வலை எத்தனை இருக்குது 1 தான் இருக்குது. அப்ப நாங்கள் அதை கொண்டு அப்படியே போடுவோம். பெருக்க வேண்டிய தேவையில்லை 1 தானே முகட்டு வலை வருது. அப்ப நாங்கள் 7.5 சரியா ரைட்.
அடுத்த பாப்பம் இடைவளை தற்செயலாக இது இந்த 4000 என்று வரைக்குள்ள இதுல வார அந்த கைமரங்கள் இந்த வளைவுகள் ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தா நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் இடைவளையை போட போறோம். இடைவளை எங்க போடுவோம்? சுவர் வளைக்கும் முகட்டு வளைக்கும் நடுவில். என்ன இப்படித்தானே போட போறோம் இதுல. சரியா? இப்படி போடல அது இந்த நீளத்தை நாங்கள் கணிக்க போறோம். பாருங்க, இதுல வந்தவங்களுக்கு வந்த சுவர் வலை, இதுல வந்து முகட்டு வலை, ரெண்டுக்கு நடுவில் நாங்கள் போடுறோம். அப்ப இது இந்த நீளம் வந்து நாங்கள் இப்ப கண்டுறாங்க. என்ன ஒன்று நீளம் கண்டுறாங்க 6000. அதோட நாங்கள் இந்த ரெண்டு சைடும் கூட்டினாங்க 750 படி 1500 கூட்டினா 7500. சரியா? ஆனா இங்க பார்த்தோம்னு சொன்னா 2 வருது. என்ன அங்க சுவர் வலைக்கு 2 வந்தது, முகட்டு வலை 1 வந்தது. இடைவளையும் நாங்கள் 2 பயன்படுத்தப்படுறபடியா சுவர் வலை மாதிரி இதை நாங்கள் 2ஆல பெருக்க வேண்டி வரும். தர 2 உங்களை பெறப்போகுது 15. சரியானே? இடைவளை. சரி என்ன பிள்ளைகள், அப்ப பாருங்க, கூரையின் நாங்கள் சுவர் வலை பார்த்திருக்கோம், முகட்டு வலை பார்த்திருக்கோம், அடுத்தது இடவலை பார்த்திருக்கோம். சரியா? இதற்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாவார உருப்படிகள், அதாவது வந்து கைமரம், சலாகை, சரியானே, ஓடுகள் பரப்பளவு, சரியானே, இது சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த வகுப்புல இதுக்குரிய கணியங்களை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை